கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரெல்லாம் யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸுக்காக நான் ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணேன். எந்தெந்த டொமைன்ல ஒர்க் பண்றவங்க யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் படித்தால் அது அவங்களுடைய கரியர் அப்கிரேடாக இருக்கும், அது கம்ப்ளீட் சுவிட்ச் ஓவராக இருக்காது அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தேன். ஸோ இந்த லிஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஐ ஹாவ் அ n number ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள்கிட்ட இருந்து கொஸ்டின்ஸ் வந்தது. ஒன்று வந்து ஃப்ரெஷர்ஸ் கிட்ட இருந்து ஒரு கொஸ்டின் வந்தது. அப்போ நாங்கள்லாம் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறோம், ஃபைனல் இயர் தான் படிச்சுட்டு இருக்கிறோம், அல்லது இப்போ தான் வந்து நான் காலேஜை முடிச்சுட்டேன், இப்போ நான் வந்து படிக்கலாமா வேண்டாமா, யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து நான் ஒரு டீட்டெயில்டாக ஒரு பிகினர்ஸ் கைடு, அதாவது யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் படிக்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் பிகினர்ஸ் கைடு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணி அதை நான் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் காலேஜ் முடிச்ச ஒரு ஃப்ரெஷர், நீங்கள் யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்ல போய் நீங்கள் அதை பாருங்கள். ஸோ இன்னைக்கு டாபிக் யாருக்கானது? ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புளுக்காக நான் இதை பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விமன். ஸோ இவங்க யாரு அப்படின்னா, இவங்க வந்து ஒரு 2015 இல்லை ஒரு 14 இந்த பீரியட்ல காலேஜை முடிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பாங்க, வேற ஏதாவது ஒரு டொமைன்ல போயிருக்கலாம். ஸோ இவங்க வந்து வேலைக்கு போயிட்டு ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறமா மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ மேரேஜ் ஆயிட்டு இவங்க ஃபேமிலி லைஃப்ல செட்டில் ஆயிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு கரியர் கேப் இருக்குது. ஸோ இப்போ இவங்க வந்து யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் படிக்கலாமா அப்படின்னு இவங்க கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இதை நிறைய பேர் வந்து ரீசன்ட் டேஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த டாபிக்ல நான் இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறேன். ரெண்டாவது கேட்டகரி ஆஃப் பீப்புள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேற ஒரு டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 வயசு நெருங்க போகுது, அல்லது ஒரு 30+, அதாவது ஒரு 32 33. ஸோ 27 33 வயசுக்குள்ள இருக்கிற பீப்புள், வேற டொமைன்ல இருக்கிற பீப்புள். ஸோ இப்போ நான் வந்து கரியரை வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணலாமா, அதாவது யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைனுக்கு நான் கரியர் சுவிட்ச் ஓவர் பண்ணலாமா? இப்போ சுவிட்ச் ஓவர் பண்ணேன்னா என்னை வந்து ஃப்ரெஷராக ட்ரீட் பண்ணுவாங்களா? ஸோ எனக்கு என்ன மாதிரி சேலரி கிடைக்கும்? ஸோ நான் இதுக்கு கரெக்டாக வந்து ஆப்டாக இருக்குமா? இந்த மாதிரி இன்னொரு செட் ஆஃப் பீப்புள். ஸோ இன்னைக்கு டாபிக் முழுக்க முழுக்க இந்த ரெண்டு டைப் ஆஃப் பீப்புளுக்காக மட்டும்தான் இதை பற்றி நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ ஆல், ஐ எம் ராம்பால் ஃப்ரம் அஸ்பெரா. ஹாப்பி டு see you again. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி ரெண்டு கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள். ஒன்று வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு மேரேஜுக்காக கரியரில் கேப் விழுந்த ஹவுஸ் ஒய்ஃப் அல்லது ஹோம் மேக்கராக இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து கரியரை வந்து ரெஸ்யூம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு யூஎக்ஸ் யூஐ டிசைனை வந்து ஒரு சாய்ஸாக வச்சுக்கலாமா அப்படிங்கிறது இவங்களுடைய கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், நான் வேற ஒரு டொமைன்ல, அதாவது நான் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அல்லது வந்து ஒரு சிவில் இன்ஜினியரிங் இந்த ஃபீல்டில் நான் வேற ஏதோ ஒரு இதில் நான் போயிட்டேன். ஸோ இதுலேயே நான் கோர்லேயே போயிட்டேன். போனதுக்கப்புறம் இங்கே வந்து பெரிய லெவலில் க்ரோத் இல்லை. இப்போ எல்லாரும் யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து மாறலாமா? ஸோ எனக்கு இப்போவே வந்து வயசு ஒரு 27 34 வயசுக்குள்ள ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற பீப்புள். ஸோ இப்போ நான் மாறினேன்னா எனக்கு என்ன ஆகும்? ஸோ இப்போ நான் என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்? ஸோ இன்னைக்கு டாப்பிக்கை நான் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதை ரெண்டு விதமாக நான் வந்து பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் எவாலுவேஷன் அல்லது செல்ஃப் அசஸ்மெண்ட். ஸோ இதில் வந்து ஒரு 7 to 8 கீ பாயிண்ட்ஸ் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் முதல்ல எவாலுவேட் பண்ணி அசஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் வந்து இதே செல்ஃப் அசஸ்மெண்ட் எவாலுவேஷன் பண்ணுங்க. உங்களுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஆல்ரைட். ஸோ இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செல்ஃப் அசஸ்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பேருக்கும் காமன் தான். செல்ஃப் எவாலுவேஷன் ஆர் அசஸ்மெண்ட்ல ஒரு 8 கிரைட்டீரியாஸ் இருக்குது. அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து உங்ககிட்ட எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஸோ உங்ககிட்ட கரண்டா என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, அதாவது யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய உங்களுடைய ஸ்கில்ஸ் கரண்டா என்ன இருக்குது. ஸோ இதுக்கு நான் சில எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கலாம், அல்லது இப்போ நீங்க கரண்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனில ஒரு ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்க கண்டினியூஸா உங்க கிளையண்ட் கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு கரண்ட்லி கரியர் கேப் பர்சனாக இருந்தால் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைம்ல நீங்க ஒரு கிளையண்ட் கிட்ட நீங்க கோஆர்டினேட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு டீமாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஸ்கில் செட்ஸ்.
ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ஸ், கொலாபரேஷன்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், கிளையண்ட் ஹேண்ட்லிங் இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கில்ஸ். இருந்ததுனால் இதெல்லாமே யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைனுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது க்ரைட்டீரியா டிசைன் ரிலேட்டட் ஸ்கில்ஸ். ஸோ டிசைன் ரிலேட்டட் ஸ்கில்ஸ் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு டிசைன் பற்றின நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இட் குட் பி எனி கைண்ட் ஆஃப் டிசைன். ஸோ இதில் வந்து பேசிக்காக வந்து கலர் சென்ஸ், இதுக்கு அடுத்தது டிசைன் சென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் வீட்லேயே வந்து ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி உங்கள் ரூமை கூட நீங்கள் க்ளீனாக வச்சுருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் டிசைன் சென்ஸ். இன்னொரு டைப் ஆஃப் டிசைன் சென்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய போஸ்டர்ஸ், மூவி போஸ்டர்ஸ் அல்லது சோஷியல் மீடியா பேனர்ஸ், அதெல்லாம் வந்து எது உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக பிடிச்சிருக்குது. ஸோ இதில் இருந்து இதை இப்படி மாற்றினா இது நல்லா இருந்திருக்குமே, இப்படி இருந்தால் அது பெட்டராக இருந்திருக்குமே. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லலாம். அல்லது நீங்கள் வாங்கினா ஒரு வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணுறதுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசைனை உங்களுடைய ரியல் லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நாலேஜ் அண்ட் கிரிப் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினால் இந்த ரெண்டாவது கேட்டகரியில் நீங்கள் வந்து த்ரூ ஆயிட்டீங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து எவாலுவேட் பண்ணுங்கள், செல்ஃப் அசஸ் பண்ணுங்கள். மூணாவது கிரைட்டீரியா சாஃப்ட்வேர் ப்ரொஃபிஷியன்சி. இது ரொம்ப முக்கியமானது. சாஃப்ட்வேர் ப்ரொஃபிஷியன்சி மட்டும் கிடையாது, நான் இன்னும் வேற சில பேராமீட்டர்ஸ்லாம் இதுக்குள்ளேயே ஆட் பண்ணிப்பேன். நம்ம கடைசியாக எப்போ லேப்டாப்பில் ஒர்க் பண்ணோம், ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறோம், ஸோ இல்லது ஒரு சிஸ்டமை நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம வேற என்னென்னலாம் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், வேர்டு அல்லது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அல்லது கூகுள் டிரைவில் இருக்கக்கூடிய டாக்ஸு, ஷீட்ஸு, ஸ்லைட்ஸு இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஃப்ளூயன்சியாக இருக்கிறீங்க, ரைட்? இதை நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுறீங்க. இது போக இன்னும் நான் வந்து பேசிக் ஸ்கில்ஸ்னு இன்னும் கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் டீட்டெயிலாக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எவ்வளோ அக்யூரேசியாக வந்து கீபோர்டில் டைப் பண்ணுறீங்க, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வேர்ட்ஸ் உங்களால் டைப் படிக்க முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா? ஸோ இதில் நீங்கள் இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது அதில் உங்களுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா? ஸோ அந்த டூல்ஸுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா? அதை நீங்கள் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ இந்த ஸ்கில்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். உங்களால் வந்து ஒரு 4 to 5 hours வந்து ஒரு லேப்டாப்லேயோ சிஸ்டம்லேயோ உட்காந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு பேஷன் இருக்குதா செக் பண்ணிக்கோங்க. நீங்களே செல்ஃப் அசஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய கிரைட்டீரியாவில் இருக்கிறது உங்களுடைய லேர்னிங் ஸ்டைல். நீங்கள் கரியர் கேப் ஆகி வீட்டில் இருக்கிறீங்க அல்லது வேற ஒரு டொமைன், அதாவது உங்களுடைய கோர் டொமைன்லேயே நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ கடைசியாக நீங்கள் எந்த ஸ்கில்லை அக்வயர் பண்ணுறதுக்காக நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அது எடுக்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, ஸோ அதில் உங்களுடைய பேஷன்ஸ் லெவல் எவ்வளவா இருந்தது. இப்போ புதுசாக ஒரு ஸ்கில்லை நீங்கள் அக்வயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ டைம் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஸோ அதில் உங்களுக்கு பேஷன்ஸ் லெவல் எவ்வளோ இருக்கும். ஸோ உங்களால் சில விஷயங்களை வந்து ஐட்ரேட்டிவாக, அதாவது திரும்ப திரும்ப பண்ண முடியுமா? கண்டிப்பாக யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். நிறைய ரிவிஷன்ஸ் வரும், ரிப்பீட்டேஷன்ஸ் வரும். அதை நீங்கள் வந்து எகெயின் அண்ட் எகெயின் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இது போக இந்த ஏஜில் உங்களால் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியுதா? உங்களால் ஒரு விஷயத்தை படிக்க முடியுதா? ஆன்லைனில் போய் நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஆன்லைன் கோர்சஸ் கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், ஃபிக்மா இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் நீங்களே வந்து லேர்ன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நானே ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறேன். அந்த பிளாட்ஃபார்ம் நேம் வந்து ஆம்பிஷியா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் கோர்சஸ் தான், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இங்கே என்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், HTML5, CSS3, பூட்ஸ்ட்ராப், ஃபிக்மா, XD எல்லாத்துக்கும் பிகினர் கோர்சஸ் வந்து இங்கே இருக்குது. இது தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, காசே செலவு பண்ணாமல் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கோர்ஸை வந்து படித்து பாருங்கள். ஸோ உங்களால் பொறுமையாக அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, உங்களால் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா, உங்களால் இதை புரிஞ்சுக்க முடியுதா, இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரைட். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசாக ஒரு விஷயத்த உங்களால் கற்றுக்கிறதுக்கு முடியுதா, அல்லது அதில் உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குதா, இதுக்கு உங்களுக்கு ஒரு மென்டரோட சப்போர்ட்டு தேவைப்படுதா, அல்லது உங்களாலே ஆன்லைனில் செல்ஃபாகவே லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்குதா. ஸோ இதை வந்து நீங்கள் அசஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய
அடுத்த கிரைட்டீரியா என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மோட்டிவேஷன் அண்ட் பேஷன் என்னன்றதை டிஃபைன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஏன் வந்து யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைன் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோட்டிவேஷன் என்ன? ஸோ உங்கள் ரியல் லைஃப்பில் அல்லது ஒர்க்கிங் லைஃப்பில் எந்த பாயிண்டில் நீங்கள் ஒரு யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் படிக்கணும் அப்படிங்கிற முடிவெடுத்தீங்க? ஸோ இதை வந்து நீங்கள் கிளியராக அசஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் போகும் பொழுது ஏன் வந்து நீங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்கன்னு ஒரு கேள்வியை கண்டிப்பாக ஒரு எம்ப்ளாயர் கேட்பார். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு வேலிடான ரீசன்ஸை கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ எந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுடைய ரியல் லைஃப்ல இருந்து அல்லது உங்களுடைய ஒர்க்கிங் லைஃப்ல இருந்து இந்த இடத்துல நான் ரியலைஸ் பண்ணேன், நான் ஒரு யூஎக்ஸ் டிசைனர், என்னால் நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடிஞ்சது, அல்லது என்னால் நிறைய ஐடியாஸை ஜென்ரேட் பண்ண முடிஞ்சது, அல்லது எனக்கு நிறைய கலர் மேலே டிசைன் மேலே பயங்கர பேஷன் இருந்தது, சின்ன வயசுல நான் நிறைய பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருந்தேன், டிராயிங் பண்ணிட்டு இருந்தேன், அல்லது ஒரு டிசைன் டூலில் நான் வந்து ட்ரா பண்ணிட்டு இருந்தேன். ஆல்ரைட், ஸோ இதனால் எனக்கு அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் டு அனலைஸ். ஸோ நீங்கள் உங்களை அசஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ரீசன் ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைனை நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்களே வந்து உங்களை கேட்டுக்கோங்க, அசஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரைட், ஸோ இப்போ நான் முதல்ல சொன்ன இந்த க்ரைட்டீரியாஸில் ஃபுல்லாக நீங்கள் உங்களை அசஸ் பண்ணுங்கள். அசஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா கோல்ஸ் வந்து செட் பண்ணணும். ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் அண்ட் லாங் டேர்ம் கோல். ஸோ யூ ஹாவ் டு செட் யுவர் கோல்ஸ். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் கோலில் இந்த யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் கோர்ஸை எங்கே படிக்கிறது, எப்படி படிக்கிறது, ஸோ இதை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணுங்கள். லாங் டேர்ம் கோலில் வந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது, ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது வந்து உங்களை நீங்கள் பர்சனல் பிராண்டிங்காக ப்ரமோட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் கோல். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் கோல்ஸை செட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான டைம் ஃப்ரேம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட் டாபிக்லேயே இப்போ ஃபைனலான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட் பிளானை கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் யுவர் டெவலப்மெண்ட் பிளான். ஸோ இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏகப்பட்ட க்ரைட்டீரியா சொல்லியிருக்கிறேன். இதில் நீங்கள் அசஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களை நீங்களே அசஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குது, ஸோ எந்த இடத்துல மிஸ் அலைன்மெண்ட் இருக்குது, ஸோ அதை எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணுறது, ஸோ அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடணும். ஸோ இந்த எஃபர்ட் போடுறது ஒரு சின்ன ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகணும். ஸோ நீங்கள் இன்வால்வ் ஆகி உங்களால் அதை ஓவர் கம் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னால் நவ் யூ ஆர் ரெடி டு லேர்ன் யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன். அப்போ முதல்ல சொன்ன மாதிரி கோல்ஸை செட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் படிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகலாம். ஆல்ரைட், ஸோ யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் பொறுத்த வரைக்கும் யாருனாலும் படிக்கலாம், சரிங்களா? ஆனால் என்ன அப்படின்னா படிக்கிற எல்லாருக்குமே வந்து ஜாப் அஷூரன்ஸ் கேரண்டி அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? ஸோ ஏன்னா ஏஜ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வைட்டல் ரோல், சரிங்களா? ஸோ உங்களுடைய வயசு அப்படிங்கிறது அந்த 28 34 அந்த ஏஜ் குரூப் அப்படிங்கிறது இட்ஸ் பிளேயிங் அ வைட்டல் ரோல் இன் கெட்டிங் அ ஜாப். ஸோ இதில் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தால் கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ படிக்கிறதுல எந்த விதமான இஷ்யூஸும் கிடையாது, ரைட்? ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து வேலை வாங்குறது, ஸோ இதுதான் வந்து அடுத்த பாயிண்ட். ஏன்னா இதுக்கு கண்டிப்பாக இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பீப்புளுக்கு ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு யாராலையுமே கேரண்டி கொடுக்க முடியாது. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூட்ஸில் இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கிராஃபிக் டிசைனர், வெப் டிசைனர், ப்ரோக்ராமர் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்களோட கரியரை அப்கிரேட் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளில வேலைக்கு போகணுங்கிறத விட அவங்க கம்பெனிலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க ரோல்ஸ் சுவிட்ச் ஓவர் ஆகி அப்கிரேட் ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கரியர் கேப்பில் இருக்கிற அல்லது ஒரு வேறு டொமைனில் இருந்து சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அப்போ வேலை கிடைக்காதா, அப்போ நான் எப்படி வேலை வாங்குறது? ஸோ இதுதான் நம்ம டாபிக்கோடைய ரெண்டாவது ஏரியா. ஸோ இந்த ரெண்டாவது பார்ட்டில் தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய செகண்ட் பார்ட்டில் எப்படி வந்து நம்ம யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைனராக மாறுறது, இந்த ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சேலஞ்சஸை ஃபுல்லாக எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் வந்து சைடு ஹசிலாக அல்லது பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு கம்பெனியில் கோரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த வேலையை விட்டுட்டு யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைனுக்கு ஃபுல் டைமாக மாறணும், அந்த மாதிரி வேண்டாம், சரிங்களா? ஸோ இது வந்து என்னன்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து நீங்கள் 27 to 34 பிராக்கெட்டில் இருக்கிறீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கும்,
ஸோ இந்த டைமில் வேலையை விட்டுட்டு ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கரண்ட்லி உங்கள் வேலையிலே ஸ்டிக் ஆன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து இது ஒரு சைடு ஹசல் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ UX அண்ட் UI டிசைன் அப்படிங்கிறத சைடு ஹசல், அதாவது ஒரு பார்ட் டைம் ஜாபாக வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு 3 hours 4 hours ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஈவன் 2 hours 3 hours ஆப்ஷன்லாம் இருக்குது. அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஈவன் இது வந்து கரியர் கேப்பில் இருக்கிற பர்சனாக இருந்தாலும் அல்லது ஒரு கோரில் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பார்ட் டைமில் உள்ள ஒர்க் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு நாலேஜ் அண்ட் எக்ஸ்போஷரை கெயின் பண்ணதுக்கு பிறகு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் இவ்வளோ இருக்குது. அதாவது போர்ட்ஃபோலியோ வந்து இப்போ ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்களுமே போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுவீங்க. இன் அடிஷன் டு தட், நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸை உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணும் பொழுது, அதாவது உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் ஆட் பண்ணும் பொழுது இந்த பார்ட் டைம் வழியாக ஒர்க் பண்ணி ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதை உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கான வேல்யூ வந்து கிரியேட் ஆகும். கோர் டொமைனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருந்தால் வேலையை விட வேண்டாம், சைடு ஹசிலாக அல்லது ஒரு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுங்கள். அல்லது கரியர் கேப்பில் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நீங்கள் பார்ட் டைமில் ஈவன் 2-3 கம்பெனியில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஆல்ரைட், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஃப்ரீலான்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிஹான்ஸ் மாதிரியான வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாப் போர்டுக்குள்ளே போனீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் இருந்து நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ என்ஷூர் தட் இந்த ப்ராஜெக்ட்ஸ் வழியாக இந்த ப்ராஜெக்ட் அவங்க லைவ் பண்ண போகிறாங்க, ரியல் டைம் ஆப்பாக அது மாறப்போகுது அப்படிங்கிறத மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆப் ஸ்டோர்லையோ ப்ளே ஸ்டோர்லையோ இந்த ப்ராஜெக்ட் வந்து லைவ் ஆகிடும். ஸோ நீங்கள் அதோடைய லிங்கையும் எடுத்து உங்களுடைய ரெஸ்யூமில் ஆட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கான வேல்யூவை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இப்போ இது மேலே ரொம்ப பேஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 2 ஆஸ்பெக்டில் இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று பில்ட் ஆகும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, உங்ககிட்ட ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸே வந்து ஒரு 5 to 6 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். இப்போ மூணாவது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் ரெஸ்யூம் வந்து ரொம்ப வெயிட்டேஜ் ஆகிடும். ஸோ நாலாவது எம்ப்ளாயர் உங்களை வந்து வேல்யூ பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நீங்கள் ஜாப் தேடி போகலாம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ மை ரெக்கமெண்டேஷன்ஸ் மினிமம் வந்து ஒரு 6 to 8 ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சதுக்கு பிறகு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ள நீங்கள் டிரான்சிஷன் ஆகலாம். ஆல்ரைட், ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ரோட் மேப். சரிங்களா? இன்னைக்கு இந்த டாபிக் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இந்த 2 டைப் ஆஃப் பீப்புளுக்காக தான் நான் பண்ணியிருக்கிறேன். அவங்க நிறைய கொஸ்டின்ஸை வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. ஐ ஹோப் உங்களுடைய queries-ஐ வந்து நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் ஸ்டில் இஃப் யூ ஹேவ் எனி query, நம்ம அதை கமெண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். Keep learning, keep explore. I will catch you soon with another interesting topic. Until then, bye-bye.